Hello friends, welcome to our channel Act With Us. இன்னைக்கு நம்ம ஜூன் 27 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். வாங்க என்னென்ன நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். First question, who launched Atmanirbhar Uttar Pradesh Rozgar Abhiyan for migrant workers of Uttar Pradesh? இது என்னன்னா ஒரு ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆத்மநிர்பார் உத்தர் பிரதேஷ் ரோஜ்கர் அபியான் அப்படிங்கிற ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஆத்மநிர்பார் உத்தர் பிரதேஷ் ரோஜ்கர் அபியான். இந்த ஸ்கீமை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணது. இதன் மூலமாக நிறைய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டிங் ப்ரோக்ராம். ஓகேவா, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டிங் ப்ரோக்ராம். இதன் மூலமாக வந்து 1.25 crore பீப்புளுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், who has partnered with BMGF, CSBC of Ashoka University, Ministry of Health and Family Welfare and Ministry of Women and Child Development to launch Navigating the New Normal and its website to encourage the public and institutions to practice COVID-safe behavior. இது என்னென்னா, இப்போதைக்கு வந்து கொரோனா குறையிறதுக்கான எந்த சாத்தியமும் இல்லை. கொரோனா வந்து கூடிட்டே தான் இருக்குது. ஆனாலும் கவர்மெண்ட் வந்து அன்லாக் 1.0 அப்படின்னு நிறைய தளர்வுகள் வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் சொல்லியிருந்தாங்க, மக்கள் கொரோனாவோட வாழ பழகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஒரு கேம்பெயின் தான் இந்த நேவிகேட்டிங் த நியூ நார்மல். அப்படின்னா என்னென்னா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களும் நிறுவனங்களும் கொரோனாவை தடுக்கிறதுக்கு என்னென்ன வந்து வழிமுறைகள் பண்ணலாம், கொரோனா அவங்களுக்கு வராமல் இருக்க என்னென்ன வழிமுறைகள் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த கேம்பெயின் நேவிகேட்டிங் த நியூ நார்மல். இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் தான் சர்டன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பிஎம்ஜிஎஃப்னா என்னென்னா, பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்பிசினா என்னென்னா, சென்டர் ஆஃப் சோஷியல் அண்ட் பிஹேவியரல் சேஞ்ச். அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். இவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி சர்டன் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, நேவிகேட்டிங் த நியூ நார்மல். அதுக்கான வெப்சைட்டை நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. Next, third question, what is the amount allocated by the government as emergency fund to armed forces for war preparedness? இது என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சர்டன் அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயுத படைகளுக்கு வந்து அவசர நிதியாக ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா, அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ₹500 crore எமர்ஜென்சி ஃபண்ட் டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஓகே, இது யாருக்கெல்லாம் போய் சேரும்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் சர்வீசஸில் உள்ள 3 பிரிவுகள். எதெல்லாம்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அவங்க 3 பேருக்கும் ரீச் ஆகும். அதுக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் வந்து வாங்குகிறது. ஓகே, இது எதுக்கப்புறம் அலோகேட் பண்ணாங்கன்னா, அதாவது நம்ம லடாக்ல வந்து கல்வான் வேலியில் 20 இந்தியன் சோல்ஜர்ஸை வந்து கொண்டுட்டாங்க. அது எப்போ நடந்துச்சுன்னா ஜூன் 15 நடந்துச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் எவ்வளோன்னு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ₹500 crore. Next question, which is the first state to amend Industries or Facilitation Act for small, medium and large scale industries? இது என்னன்னா, சிறிய, நடுத்தர மற்றும் பெரிய தொழில்களுக்கான சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்த முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு ஸ்டேட் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வாட்டி ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கான ஆக்டில் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்னா கர்நாடகா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் ஃபார் ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கு முன்னாடி குஜராத்தும் ராஜஸ்தானும் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்டில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் அது வந்து ஒன்லி ஃபார் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒன்லி ஃபார் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அந்த பர்டிகுலர் ஆக்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. கர்நாடகா இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் 2002. இது எப்போ நடந்துச்சுன்னா, ஸ்டேட் கேபினெட் மீட்டிங் நடந்துச்சு. அதோட ஹெட் யாருன்னு பார்த்துக்கோங்க, BS எடியூரப்பா. அதில் தான் இந்த சேஞ்சஸை வந்து கொண்டு வந்தாங்க. Next question, what is the position of India as per the SNB statistics
2019 based on the money deposited in Swiss Bank. அதாவது Swiss National Bank ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. SNB Statistics 2019 Swiss National Bank Statistics 2019. அந்த ரிப்போர்ட் படி ஸ்விஸ் பேங்க்ல மணி டெபாசிட் பண்ணதில் இந்தியாவுக்கு எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்தியாவோட பிளேஸ் பார்த்தீங்கன்னா 77th பொசிஷன் தான் இந்தியாவுக்கு. இதில் இந்தியாவோட மணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.06% மணி வந்து இந்தியா டெபாசிட் பண்ணது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து யூகே, செகண்ட் பிளேஸில் யூஎஸ் இருக்குது, தேர்ட் பிளேஸில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்என்பியோட ஃபுல் ஃபார்ம் ஸ்விஸ் நேஷனல் பேங்க். நெக்ஸ்ட் கொஸ்டின், which bank has partnered with UDMA Technologies to launch the digital wallet solution UWA Pay to enable contactless payments? இது என்னென்னா கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டை வந்து நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்காக ஆன்லைன்லேயே பண்ணுறதுக்கான ஒரு ஆப் தான் இந்த யூவா பே. ஓகேவா, யூவா பே நேமை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூவா பே இதை யார் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பேங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பேங்க்னா எஸ் பேங்க். எஸ் பேங்க் தான் இன் பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனியை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, UDMA டெக்னாலஜிஸ். இதெல்லாம் தனித்தனி கொஸ்டினாக கேட்கலாம். ஆப்போட நேம் என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி எந்த கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தாங்க அப்படியும் கேட்கலாம். ஓகே, அதனால் அது எல்லாருமே பார்த்து வச்சுக்கோங்க. எஸ் பேங்க் வந்து UDMA டெக்னாலஜிஸோட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த யூவா பே அப்படிங்கிற ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கான ஆப்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை வந்து ஆன்லைன்லேயே பண்ணுற மாதிரி. பேமெண்ட் இந்த சென்ஸ் எதெல்லாம்னா EMI வந்து பே பண்ணிக்கலாம், அதே மாதிரி இன்சூரன்ஸ் வந்து ரெனிவல் பண்ணிக்கலாம், ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல சர்வீசஸ் அந்த ஆப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், who was the head of the 9-member working group formulated by IRDAI to suggest insurance products covering various risks involved in the use of remotely piloted aircraft system or drones? இது என்னென்னா ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன ரிஸ்க் இருக்குது, அதே மாதிரி அதை ரிலேட் பண்ணி என்னென்ன இன்சூரன்ஸ் கவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் ஃபார்ம் பண்ணதுன்னு பார்த்துக்கோங்க. IRDAI, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. 9 மெம்பர்ஸ். அந்த கமிட்டியோட ஹெட் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சந்தே. அஞ்சந்தே தான் இந்த IRDAI ஃபார்முலேட் பண்ண 9 மெம்பர் கமிட்டியோட ஹெட்டு. எதுக்கான கமிட்டின்னு பார்த்துக்கோங்க. ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணனால வரக்கூடிய ரிஸ்கையும் அதை வந்து ஓவர் கம் பண்ணுற மாதிரியான இன்சூரன்ஸ் கவர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணுறதுக்கான கமிட்டி தான் இந்த அஞ்சந்தே. இவங்க யாருன்னா நியூ இந்தியா அஷூரன்ஸ், அந்த கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர் தான் இந்த அஞ்சந்தே. Next, 8th question, who was appointed as the head of the 8-member committee formed by National Green Tribunal to investigate Assam gas leak? இந்த அஸ்ஸாம் கேஸ் லீக் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக தான் நடந்துச்சு. May 27 அப்போது அந்த கேஸ் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சு. June 9th என்னாச்சுன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய ஆயில் வெல்ல திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. அந்த தீ வந்து சீக்கிரமாகவே ஸ்ப்ரெட் ஆக 2 எம்ப்ளாயீஸ் வந்து இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான். ஓகேவா, திப்ரு சைக்கோவா நேஷ்னல் பார்க், அந்த பார்க் வந்து அந்த ஆயில் வெல்லுக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு. அதுலேருந்தும் நிறைய வல்னரபிள் ஸ்பீஷியஸ் அழிஞ்சிருச்சு. இப்போது அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக தான் தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் எத்தனை மெம்பர்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. 8 மெம்பர் கமிட்டி. அதோட ஹெட் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா BP கட்டாக்கே. இவங்க தான் நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் ஃபார்ம் பண்ண 8 மெம்பர் கமிட்டியோட ஹெட்டு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த அஸ்ஸாம் கேஸ் லீக்கை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக. இந்த BP கட்டாக்கே இவங்க யாருன்னா குவஹாத்தி ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜாக இருக்காங்க. Next question, who will co-host the 2023 Women's World Cup Football Tournament? அதாவது 2023 Women's ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை வந்து யார் கோஹோஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து இவங்க தான் விமன்ஸ் வேர்ல்டு கப் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை வந்து கோஹோஸ்ட் பண்ணுறது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது ஏஷியா பசிபிக் ரீஜியன் வந்து கோஹோஸ்ட் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா, விமன்ஸ் வேர்ல்டு கப்பை வந்து ஏஷியா பசிபிக் ரீஜியன் ஹோஸ்ட் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது மட்டும் இல்லாமல் 2022 மென்ஸ் வேர்ல்டு கப் எங்கே நடக்குது அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கட்டாரில் நடக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், who was the first Indian to join the $1.5 lakh Chessable Masters? இது என்னன்னா $1.5 lakh Chessable Mastersல ஜாயின் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்தியன் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பென்டலா ஹரிகிருஷ்ணா, P. ஹரிகிருஷ்ணா. ஓகே, அவங்க தான் வந்து $1.5 lakh Chessable Mastersல ஜாயின் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்தியன்.
Next question, Parvez Rastam Jamasji, who passed away recently, was a dash. அதாவது இந்த பர்வேஸ் ரஸ்தம் ஜமாஸ்ஜி அப்படிங்கிறவங்க ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் லியூட்டனன்ட். ஓகேவா, ஃப்ளைட் லியூட்டனன்ட். அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர் பைலட்டும் கூட. இவங்க வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் உள்ளவங்க. ஓகேவா, இவங்களுக்கு 1972 வந்து வீர் சக்ரா அவார்டு கிடச்சிருக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 1971 நடந்த இண்டோ பாகிஸ்தான் வாரில் வந்து இவங்க நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுக்காக இவங்களுக்கு 1972 வந்து வீர் சக்ரா அவார்டு கிடச்சிருக்கு. எங்கே பிறந்தாங்க அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. மும்பையில் பிறந்திருக்காங்க. Next question, what is the amount allocated by the center to rejuvenate small, medium and tiny industries sector in Tamil Nadu? இது என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சர்டன் அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு. எதுக்காகனா இங்கே உள்ள தொழில்துறையை வந்து முன்னேற்றம் அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா, அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹2125 crore. ஓகே, ₹2125 crore. இது அந்த டோட்டல் அலோகேஷன்ஸ், அந்த ஸ்கீமுக்கான டோட்டல் அலோகேஷன்லேருந்து 10%. ஓகேவா, 10% இந்த 4125 crore அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிஎம் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் எதுக்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. எதுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. பில்லூர் வாட்டர் சப்ளை ஸ்கீம். இது எந்த ஸ்டேட்டில் உள்ளதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இது தனியாக வந்து ஸ்டாட்டிக்கில் வந்து கேட்கலாம். அதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ₹166 crore. அது மட்டும் இல்லாமல் உக்கடம் பாண்ட் அதை வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. Next 13th question பாருங்க. Which state government has launched the scheme Mahaparvana to attract fresh industrial investment? இது என்னன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. மகாபர்வானா எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தொழில்துறைகள் வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த மகாபர்வானா அப்படிங்கிறது. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா தான் இந்த மகாபர்வானா அப்படிங்கிற ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணது. Next question, who inaugurated Product Application and Development Center at Paradip, Odisha, which act as a incubation center for new entrepreneur development in the field of plastics? இது என்னென்னா ஒரு நியூ சென்டர் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ப்ராடக்ட் அப்ளிகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர், PADC. ஓகே, அது எங்கேன்னு பார்த்துக்கோங்க. பாராடிப், ஒடிசாவில் பாராடிப் அப்படிங்கிற பிளேஸில். இது எதுக்கானதுன்னா, இப்போ நீங்கள் பிளாஸ்டிக் செக்டரில் வந்து ஏதாவது புதிய தொழில் தொடங்க போகிறீங்கன்னா இது ஒரு ஹெல்பிங் சென்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா, நீங்கள் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன வழிமுறைகளை வந்து நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறத வந்து சொல்லும் இந்த பர்டிகுலர் சென்டர். ஓகே, இது யார் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான். இவங்க வந்து நம்ம பெட்ரோலியம் அண்ட் கேஸ் மினிஸ்டர், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்டர் தான் இந்த தர்மேந்திர பிரதான். இந்த சென்டரை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஆயில். இவங்க தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதோட வேல்யூ பார்த்து வச்சுக்கோங்க, ₹43 crore. Next question, who has launched the 65th edition of IAS Civil List 2020? இது என்னன்னா IAS Civil List 2020 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எத்தனாவது எடிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. 65th எடிஷன். ஓகேவா, இது என்னன்னா அதாவது IAS ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட நேம், ஃபோட்டோகிராஃப், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, எந்த கேடரை சேர்ந்தவங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதன் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா எந்த அசைன்மெண்ட்டுக்கு எந்த ஆஃபீஸர் வந்து பொருத்தமாக இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் லிஸ்ட்லேருந்து. ஓகே, இதை வந்து ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை யார் லான்ச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிதேந்திர சிங். இவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து செகண்ட் வெர்ஷன் ஆஃப் சிவில் லிஸ்ட். ஏற்கனவே ஆன்லைனில் இதே மாதிரி ஒரு வாட்டி லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது செகண்ட் வாட்டி ஆன்லைனில் வந்து ரிலீஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், who has launched the Sandalwood and Bamboo Plantation Initiative to spur monetization of its assets? இது என்னன்னா ஒரு பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. சாண்டல்வுட் அண்ட் பேம்பூ பிளான்டேஷன் இனிஷியேட்டிவ். அது எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சந்தன மரம் மற்றும் மூங்கில் அதை வந்து நம்ம எப்படி வந்து தோட்டம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த சாண்டல்வுட் அண்ட் பேம்பூ பிளான்டேஷன் இனிஷியேட்டிவ். இதன் மூலமாக நம்ம வந்து தொழிலை எப்படி பெருக்கலாம் அப்படிங்கிறது தான். இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா KVIC, காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். இவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த KVICயோட நாசிக் ட்ரைனிங் சென்டரில் வந்து 500 சாண்டல்வுட், அது மட்டும் இல்லாமல் 500 பேம்பூ பிளான்ட்டை வந்து நட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்,
who inaugurated a 2-day digital conference on defense and aerospace manufacturing sector Defense Conclave 2020 குஜராத். இது என்னன்னா ஒரு மாநாடு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாதுகாப்பு மற்றும் விண்வெளித்துறையில் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாநாடு தான். எத்தனை நாள் நடந்துச்சுன்னா 2 நாள் நடந்துச்சு. 2-day கான்ஃபரன்ஸ் ஆன்லைன் மூலமாக நடத்துனாங்க. ஓகே, அதோட நேமை பார்த்துக்கோங்க, டிஃபென்ஸ் கான்க்ளேவ் 2020 குஜராத். டிஃபென்ஸ் கான்க்ளேவ் 2020 குஜராத். இதை யார் இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக். ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் இவங்க தான் வந்து இனாகிரேட் பண்ணது. இதன் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது ஹை லெவல் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்கல்ல, அதாவது அரசாங்க பிரதிநிதிகள், அவங்க கிட்ட அவங்களோட ஐடியாஸை வந்து ஷேர் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, இதை யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா CII கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியும் SIDM சொசைட்டி ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களும் சேர்ந்து வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. இதோட டீட்டெயில்ஸ் இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு PDFல சொல்லிடுவேன். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின், who has won the English Premier 2019-20 டைட்டில்? இது என்னன்னா ஃபுட்பால் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் ப்ரீமியர் 2019-20 இதோட வின்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா லிவர்பூல். இந்த கிளப் தான் வந்து இங்கிலீஷ் ப்ரீமியர் 2019-20 டைட்டில் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இட்டாலியன் ஓப்பன் ஒன்று நடந்துச்சு, அதோட வின்னர் பார்த்துக்கோங்க நப்போலி. ஓகேவா, நப்போலி கிளப் அவங்க தான் வந்து இட்டாலியன் ஓப்பனோட வின்னர். இப்போ இங்கிலீஷ் ப்ரீமியரோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிவர்பூல். ஓகே, இது இவ்வளோதான் இன்னையோட நியூஸ். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து PDFோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுருவேன். ஓகே, தேங்க்யூ.